முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் சுதந்திர தினத்தன்று கொடியேற்றிய முதலமைச்சர் விஜயின் மானம் காற்றில் பறந்தது. வெட்கமோ கூச்சமோ இல்லாமல் ஒரு நடிகையை முன்வரிசையில் உட்கார வைத்து இருவரும் மாறி மாறி சல்யூட் வைத்துள்ள காட்சியை அவருக்கு வாக்களித்தவர்களாலேயே சகிக்க முடியவில்லை. அசிங்கத்தையும் அருவருப்பையும் பட்டவர்த்தனமாக செய்வதன் மூலமாக அதனை நியாயப்படுத்த நினைக்கிறவர்தான் இன்று தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வந்துள்ளார். 3 மாதங்களில் அவருக்கு தனது செல்வாக்கு நிலைக்குமா, பதவி நிலைக்குமா என்ற பயம் வந்துவிட்டது. அதையும் அவர் உரையே காட்டிக் கொடுத்து விட்டதாக முரசொலி நாளிதழ் விமர்சித்துள்ளது. கொடியேற்றிவிட்டு முதலமைச்சர் விஜய் பேசுகிறார். எல்லோரும் வாக்களித்து விட்டோம், விஜயை ஜெயிக்க வைத்து முதலமைச்சராக்கிவிட்டோம், எனவே கடமையெல்லாம் முடிந்துவிட்டது என்று யாரும் ஒதுங்கி போய்விடாதீர்கள். இனிமேல்தான் நீங்கள் நம்முடனே அரசுடனே இருக்க வேண்டும். அப்போதுதான் உங்களுக்காக இருக்கிற அனைத்து நல்ல திட்டங்களையும் என்னால் செயல்படுத்த முடியும் என்று அழுது புலம்பி இருக்கிறார். இந்த புலம்பலுக்கு, இந்த அழுகைக்கு என்ன காரணம்? அவரை நம்பி வாக்களித்தவர்கள் தவறு செய்துவிட்டோம் என்று வருந்தி கொண்டிருக்கிறார்கள். 10 வயது சிறுமி கோவையில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு சிதைக்கப்பட்ட போது அதை மறைக்க நினைத்தது விஜய் அரசு. நீங்க ஆக்ஷன் ஹீரோ, தப்பு நடந்தா நடவடிக்கை எடுப்பீங்கன்னு நினைச்சுதானே வாக்களித்தோம் என்று ஒரு பெண் கதறினாரே. இப்படி பல பேரும் கதறி கொண்டிருக்கிறார்கள். தனது படத்தை தயாரித்த சினிமா தயாரிப்பாளர்களுக்கு மகுடம் சூட்டிக் கொண்டிருக்கிறார் விஜய். ஜனநாயகன் படத்தை தயாரித்த வெங்கட நாராயணா தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாம். பிகில், கோட் படத்தை தயாரித்த அர்ச்சனா கல்பாத்தி கோவில்களுக்கான அறங்காவலர்களை தேர்வு செய்ய போகிறாராம். லியோ படத்தை தயாரித்த ஜெகதீஷ் பழனிசாமி தான் முதலமைச்சரின் தனிச் செயலாளர். தனது ஜோசியருக்கு மகுடம், தேர்தலுக்கு முன்னதாக தனக்கு செலவு செய்தவருக்கு பதவி. இதுதான் நடக்கிறது. இதையெல்லாம் தலையாட்டி ஏற்றுக்கொள்வார்கள் மக்கள் என்று நினைக்கிறாரா விஜய்? பாலியல் வன்கொடுமைகள் நடக்காத நாள் இல்லை. இதை விஜய் அரசு மறைக்கும் என்பதற்கு உதாரணம்தான் கோவை சம்பவம். போதை மருந்து நடமாட்டம் துளியும் கட்டுப்படுத்தப்படவில்லை. போதைப் பொருள் நடமாட்டம் குறித்து தகவல் கொடுத்த காரணத்தால் கோவை மாணவன் அமுதன் அந்த கும்பலால் அடித்தே கொல்லப்பட்டுள்ளார். அதையே மறைக்கும் வகையில் இது கோஷ்டி தகராறால் ஏற்பட்ட மரணம் என்று சட்டமன்றத்தில் சொன்னார் அமைச்சர் ராஜ்மோகன். காவல்துறையை கையில் வைத்துள்ள முதலமைச்சர் விஜய் வாய் திறக்கவில்லை. அமைச்சர்கள் மீது, எம்எல்ஏக்கள் மீது வந்த புகார் மீதாவது நடவடிக்கை எடுத்துள்ளாரா விஜய்? திருவைக்குண்டம் எம்எல்ஏ சரவணன் மீது விஜய் ரசிகை ஒருவரே பாலியல் புகார் சொன்னார். அந்த ரசிகையை கட்சியை விட்டு நீக்கிவிட்டு சரவணனுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துள்ளார் விஜய். அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் லஞ்சம் என குற்றம் சாட்டிய தாவேக வழக்கறிஞர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டுள்ளார். பவுடர் பயன்படுத்தி அதை வீடியோ எடுத்து போட்ட அமைச்சர் சரத்குமார் இன்னமும் அமைச்சரவையில் இருக்கிறார். 100 கோடி ரூபாய் மதிப்பிலான கோவில் சொத்தை அபகரித்த செயலுக்கு பொறுப்பேற்க வேண்டிய அமைச்சர் ரமேஷ் இன்னமும் அமைச்சராகத்தான் நீடிக்கிறார். எவர் மீதும் இதுவரை விஜய் நடவடிக்கை எடுத்தது இல்லை. அரசை பற்றி விமர்சித்து ட்விட்டர் போட்டால் கைது. நீதிமன்றங்கள் நித்தமும் தாவேக ஆட்சியாளர்கள் மீது தலையில் கொட்டுகின்றன. சொரணையே இல்லை இவர்களுக்கு. இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது ஆட்சி. இதையெல்லாம் மக்கள் சகித்துக் கொள்வார்கள் என்று நினைக்கிறார் விஜய். சுதந்திர தின விழாவுக்கு ஒரு நடிகையை அழைத்து வந்து அவருக்கு சல்யூட் அடிப்பதை விஜய் ரசிகர்களாலேயே ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே, மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? சுதந்திர தினத்தன்று விடுதலை போராட்ட வரலாறுகளை ஊடகங்கள் வெளியிடும். ஆனால் இம்முறை நடிகை ஒருவருடன் முதலமைச்சர் இதுவரை 5 முறை ஒன்றாக வெளியில் வந்துள்ளார் என்று வரலாறு போடும் கேவலத்தை பார்க்கிறோம் என்று முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது. விஜய் நன்றாக டான்ஸ் ஆடுவார் என்பதற்காக ஏறிய மின்சார கட்டணத்தை ஏற்றுக்கொள்வார்களா மக்கள்? விஜய் அழகாக சிரிக்கிறார் என்பதற்காக சொத்து வரியை எவ்வளவு வேண்டுமானால் போட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுவார்களா தமிழ்நாட்டு மக்கள்? சமூக வலைதளங்களில் கழுவி கழுவி ஊற்றுகிறார்கள். உங்களுக்குத்தான் வாக்களித்தோம், வாக்களித்ததற்காக வருத்தப்படுகிறோம் என்று சொல்லும் வீடியோக்கள் தான் அதிகமாக பரவுகின்றன. அதனால்தான் என்னோடு இருங்கள், போய்விடாதீர்கள் என்று கழிவிரக்கம் தேட பார்க்கிறார் விஜய். மக்கள் ஏமாளிகள் அல்ல, அவர் இன்னமும் தனிமைப்படுத்தப்படுவார் என்று முரசொலி தலையங்கம் தெரிவித்துள்ளது.